வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முத்துராமனின் சொத்துக்கள் நடிகர் கார்த்திக் தடுமாறிய இடம் இதுதான். விருதுநகரில் அசத்தல் பிரபலம் சொன்ன ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ஜிஆரால் பாராட்டப்பட்டு நடிகர் கார்த்திக் 4 ஃபிலிம்பேர் விருதும் 4 மாநில விருதையும் பெற்றவர். திரைப்படத்துறையில் சரியான வழிகாட்டுதல் மட்டுமின்றி அவருக்கு இருந்திருந்தால் கார்த்திக் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் என்று பாராட்டியிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன். நடிகர் கார்த்திக்கின் அரசியல் பிரவேசம் பற்றி பேட்டி ஒன்றில் விரிவாக பேசியிருக்கிறார். பிரபல யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் பேட்டி தந்திருந்த மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன், கார்த்திக்கு 2006ஆம் ஆண்டு அரசியல் ஆசை வந்தது. அதற்கு பிறகுதான் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியில் இணைந்தார். தென் மாநிலங்களில் ஆதரவையும் பெற்றிருந்தார். அரசியல் நிகழ்வுகளாக மதுரையில் சென்றால் ஓட்டலறையை விட்டுவிட்டு வெளியே வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. சாப்பிடவும் மாட்டார், ரூமிலேயே தூங்கி கொண்டிருப்பார். கதவை தட்டினாலும் கோவப்படுவார். 24 மணி நேரமும் பூட்டியே கிடப்பதால் இவருக்கு யாரும் மதுரையில் ஹோட்டலில் ரூம் தருவதே கிடையாதாம். அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி என்ற கட்சியை சொந்தமாக ஆரம்பித்து பிறகு பாஜக இணைத்தார். பிறகு விருதுநகர் வேட்பாளராக நின்றார். கிட்டத்தட்ட 15,000 வாக்குகளை வாங்கியிருந்தார். இது கார்த்தி அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக அமைந்தது. 2011 ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைக்க கார்த்திகை அழைத்து சென்றாங்க. 5 சீட்டுகள் வேண்டும் என்று கார்த்திக் கேட்டார். அதற்கு ஜெயலலிதா, அந்த அளவுக்கு மக்களிடம் உங்கள் கட்சியின் செல்வாக்கு இல்லையே கூறி 1 சீட்டு மட்டுமே வழங்குவதாக சொன்னாங்க. இறுதியில் கூட்டணி வைக்காமலேயே அதிமுகவுடன் கூட்டணி முறிந்ததாக கார்த்திக் அவர்கள் அறிவித்திருந்தார். 2016 திமுகவுக்கு ஆதரவு தருவதாக அறிவித்திருந்தார். திமுகவுக்கு ஒரு தொகை தந்து தேர்தல் சமயத்தில் கார்த்திகை பயன்படுத்தி கொண்டாங்க. பிறகு மனித உரிமை காக்கும் கட்சி என்ற இன்னொரு கட்சியை துவங்கினார். 2021ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். ஆனால் சீட்டு தர முடியாது என்று கூறி பிரச்சாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டாங்க. முக்குளத்தோர் வாக்குகள் கார்த்திக்கு கிடைக்கும் என்று திமுக அதிமுக தேர்தல் நேரத்தில் நம்புகிறாங்க. ஆனால் கார்த்திக்கு தோல் அலர்ஜி பிரச்சனை உள்ளதால் 10 நிமிடம் தொடர்ந்து நின்று பிரச்சாரம் செய்ய முடியாது. கார்த்திக் பிரச்சாரத்திற்கு வருகிறார் என்றாலே தமிழகத்தின் தென்பகுதியில் கூட்டமாக திரண்டு வருவாங்க. கௌதம் கார்த்திக்கும் இடையே சரியான உறவு இல்லை. கார்த்திக் உடன் பிறந்தவர்கள் முத்துராமனின் சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. முத்துராமனின் சொத்துக்கள் பேரனுக்கு, அதாவது கௌதமுக்கும் இன்று வரை சேரவே இல்லை. அந்த சொத்தை இவர்கள் கேட்கவே இல்லை. அவர்களுக்கு முன் வந்து கௌதமுக்கும் தரவில்லை. நடிகர் கார்த்திக் ஒரு காதல் மன்னன், அழகானவர். அந்த காலத்தில் இவருக்கு ஆண்கள் பெண்கள் ரசிகர் கூட்டங்கள் இருந்தன. கார்த்திக்கென ஒரு மாசு இருந்தது. ஆனால் சினிமா நேரம் காலம் என்பது மிகவும் முக்கியமானது. 6 மணிக்கு ஷூட்டிங் என்றால் 5:55க்கு சிவாஜி எம்ஜிஆர் ஸ்பாட்டில் இருப்பாங்க. காரணம், இருவருமே சினிமாவை நேசித்தவங்க தான். நேரம் தான் கார்த்திக்கு கை கூட வரவே இல்லை. ஆனால் நல்ல கலைஞர் கார்த்திகின் அப்பா முத்துராமனை எம்ஜிஆருக்கு மிகவும் பிடிக்கும். எம்ஜிஆர் விரும்பி பழகும் நடிகர் முத்துராமன். என் நண்பனின் மகன் தன்னுடைய முதல் படத்திலே வெற்றி பெற்றுவிட்டார் என்று எம்ஜிஆரை கார்த்திகை அன்று புகழ்ந்திருந்தார். அந்த வகையில் எம்ஜிஆர் பாராட்டு பெற்ற நடிகர் கார்த்திக் 4 ஃபிலிமர் விருதையும் 4 மாநில விருதையும், திரைப்படத்துறையில் சரியான வழிகாட்டுதல் மட்டுமே அவருக்கு இருந்திருந்தால் கார்த்திக் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் என்று பாராட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கார்த்திக் அவர்கள் இறந்து போயிட்டதாக வதந்திகள் பரவியது. அதற்கும் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.